இந்த எபிசோடில் நாம் இயக்குனர் கே.எல். பிரவீன் இயக்கத்தில் எழுந்திருக்கிற ஆரியன் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, நாயகி ஸ்ரத்தா ஸ்ரீநாத் தனியார் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி தொகுப்பாளராக பணியாற்றி வராங்க. இவர் ஒரு நேர்காணலில் பிரபல நடிகர் ஒருவரை பேட்டி எடுக்கிறாங்க. அப்போது பார்வையாளர்கள் ஒருவரான செல்வராகவன் பேட்டியின் போது நடிகரை அடித்துவிட்டு நேரலையில் பேசுகிறாரு. அப்போது அடுத்து வரும் 5 நாட்களில் 5 கொலைகள் நடக்க இருக்குது என்று சொல்லிவிட்டு துப்பாக்கியால் தன்னை சுட்டு தற்கொலை செய்து கொள்கிறார். அதன்படி அடுத்த நாளில் ஒரு கொலை நடக்குது. இதை விசாரிக்க போலீஸ் அதிகாரியான விஷ்ணு விஷால் களமிறங்குகிறார். இவர் விசாரித்த நிலையில் அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது. இந்த கொலைகளை தடுக்க விஷ்ணு விஷால் முயற்சி செய்கிறார். இறுதியில் விஷ்ணு விஷாலின் முயற்சி என்ன ஆனது, செல்வராகவன் யார், கொலைகள் எப்போ நடக்குது, இதாங்க படத்தோட மீதி கதை. இந்த படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் விஷ்ணு விஷால் நடிப்பில் முதிர்ச்சி பெற்றிருக்கிறார்னு சொல்லலாம். போலீஸ் உடை கச்சிதமாக பொருந்திருந்தாலும் தாடி மீசை இல்லாமல் நடித்திருப்பது பொருந்தாது போல் இருக்குது. ஆக்ஷன் காட்சிகளில் கவனிக்க வச்சிருக்காரு. நாயகியாக நடித்திருக்கும் ஸ்ரத்தா ஸ்ரீநாத் அளவான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆரம்பம் மிரட்டலாகவும் இறுதியில் பரிதாபமாகவும் நடிப்பையும் கொடுத்திருக்கிறார் செல்வராகவன். மற்ற கதாபாத்திரங்கள் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஜிப்ரானின் பின்னணி இசை திரைக்கதை ஓட்டத்திற்கு பெரிதும் உதவி இருக்குன்னு சொல்லலாம். ஹரிஷ் கண்ணனின் ஒளிப்பதிவை ஓரளவுக்கு ரசிக்க முடியுது. தொடர்ந்து நடக்கும் கொலைகள், அதன் பின்னணி என்ன என்பதை மையமாக வைத்து படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர். வழக்கமான கிரைம் த்ரில்லர் பாணியில் இல்லாமல் மாறுபட்டு இருப்பது சிறப்பாக இருக்கு. இந்த நாட்டுக்கு நல்லது செய்பவர்கள் நிறைய பேர் நம் அருகில் இருக்கிறார்கள், அவர்களை நாம் கண்டுகொள்வதில்லை என்பதை சொல்ல வந்திருக்கிறார் இயக்குனர். மெதுவாக செல்லும் திரைக்கதை படத்திற்கு பலவீனமாக இருக்கு. அதேபோல் லாஜிக் மிரர் கொஞ்சம் தவிர்த்திருக்கலாம்னு தோணுது.